சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட்டிட்டு வரட்டும் டி, கூட்டிட்டு வந்து வச்சு செய்வோம் அவளை. அது சரிதாம்மா. ஒரு நாளுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிட்டோம். சரியான சாப்பாடு இல்லாம அவளாவது என்னத்தையாவது வெந்து வேகாதமா என்னத்தையா ஒன்று செய்து எடுத்து போடுவா. நேரத்துக்கு தின்னுட்டு இருப்போம். அந்த தீவனமும் இல்லாம ஒரு நாள் ஆயிடுச்சு. சரி வரட்டும், அவளை வச்சு செஞ்சிடலாம். அடியே நீலாம்பரி, உனக்கு அடிச்சு லக்கி பிரைஸ் 25 பவுன் நகை உன் கைக்கு வந்தாச்சு. இனிமே அவ வந்தா என்ன, வரட்டும் போனா என்ன, அவ போக்குல வருவா. இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்துட்டு போறா. அவ ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டும். நம்ம மகாராணி மாதிரி 25 பவுன் நகையும் போட்டுட்டு ஜம்முன்னு தெரியலாம். தங்கச்சி என்ன கேட்ட? என் பொண்டாட்டி தானே, நான் வந்துட்டு இருக்கா. கூப்பிட்டேன், அவங்க அண்ணி கொண்டு விடுதேன் இருக்கா. பம்மி பதுங்கி போய் வருவான்னு பார்த்தா தெனாவட்டால வந்து நிக்கா. எல்லாம் பின்னால ஒருத்தி நிக்கல, ஒருவன வசதிக்கு அவ குடுக்க தைரியம், நொன்னிக்காரி குடுக்கக்கூடிய தைரியத்துல தான் இவ கெத்த வந்து நிக்கா. கெத்த வந்து நிக்கேன்னு நீ நினைக்க, ஆனா கூடிய சீக்கிரத்துல நீ வெத்தாக போறன்னு உனக்கே தெரியாது. நாத்து என்ன நீ சொல்லுங்க. போயிட்டு வரேன். ஏதாவது ஊன்னா உடனே எனக்கு போன போட்டுரு. சரி நீ பாத்து எடுத்து போயிட்டு வாங்க. நொன்னிக்காரி பஸ் ஏறி பிளைன் ஏறி போற, அவளை பார்த்து எடுத்து போங்கங்க. அடியே நீலாம்பரி, இப்ப போறேன். உன் ஆட்டத்தை அடக்க கூடி சீக்கிரத்துல வாரேன். என்னி பாய். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏங்க இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும்? ராதிகா, உனக்கு முடிஞ்சா செஞ்சா போதும். இல்லனா ஹோட்டல்ல ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு வண்டிக்கு மட்டும். ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்லங்க. 5 பேருக்கு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணா துட்டு என்னாச்சுங்க? அந்த துட்டு வச்சிருந்தோம்னா 2 நாளைக்கு நல்லா ஜம்மு ஜம்முன்னு வீட்ல செய்து தின்னுட்டு போயிரலாம். ஊர் உலகத்துல இல்லாத பொண்டாட்டி இவனுக்கு விசேஷமா கிடைச்சிருக்கா. இவன் அப்படியே தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கான். ஆடி அவளை சோத்த பொங்குதங்கா, இவன் வேண்டாங்க. ஏமா கொஞ்சம் முன்னால தானே மீன் வாங்கி வச்சிருக்கேன். ஆமாட்டி, நல்ல ஐஸ் இல்லாத வெள மீன் வாங்கி வச்சிருக்கேன். வெள மீன் வாங்கி வச்சிருக்கு. மசாலா எல்லாம் நல்ல பக்குவமா வறுத்து அம்மில அரைச்சு குழம்பு இப்போ. அதான் மிக்ஸி இருக்குல்ல, அதுல அரைப்பா. அவளே பேசாம நின்னுட்டு இருக்கா. இப்ப நீ எதுக்கு துடிச்சுக்கிட்டு வர? இந்த காலத்துல யார் தான் அம்மில அரைச்சி மீன் குழம்பு வச்சிட்டு இருக்கா? அம்மையே இன்னைக்கே நாளைக்கே இருக்கா. அவளே 2 உருண்டை சோறு திம்பா. அந்த 2 உருண்டையும் திங்க விடாம ஆக்குறது தானே நீ மிக்ஸில அரைக்க சொல்லுதே. அம்மில அரைச்சா கூட 2 உருண்டை திம்பா. கொஞ்ச நாள் வாழ்வா. அவ சீக்கிரம் ஒளிஞ்சு போகணும்னு நினைக்கே நீ. சை, என்ன வறுத்து வாராமா. வேற என்னங்க செய்ய? பரவாயில்ல, கொஞ்சோண்டு தானே நான் அம்மில அரைச்சு குழம்பு வச்சிருந்தேன். அத்தை திங்கினோம்ல. சரி ராதிகா, ஆபீஸ் போயிட்டு வரேன். மத்தியானம் சாப்பிட வந்துருவேன் வீட்டுக்கு. சரியா? சரிங்க. இங்கதான் நிக்கீங்களா? ஆள் அணக்கத்தை காணல. நானே மறுபடியும் நீங்க தெரு டூர் தான் போயிட்டீங்க போலுக்கு நினைச்சேன். வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு வேலை சோழி அது. நீ சொல்லு கேட்கதான் என் சோழியே. நீலுக்குட்டி, நீ முன்னால போனா பின்னால வாரேன். நம்ம போய் மீன் குழம்பு வைப்போம். என் முவளை என் மருமக கொண்டு கூட போனா அங்க என்ன ஆச்சா யாதாச்சும் தெரியல. என்ன நடந்ததுன்னு பக்கு பக்குன்னு அப்படியே அடிச்சுட்டு தான் இருக்கு என் மனசு. எதே எதுக்கு இப்படி பயந்து சாவுதியா? உங்க முகம் நல்லதா இருக்கா? ஒண்ணு பிரச்சனை ஒண்ணு கிடையாது. நான் இருக்கேன் உங்களுக்கு. ஏ பஞ்சக்கா, நியூஸ் பேப்பர் வந்துட்டு ஏதோ முக்கியமான நியூஸ் கொண்டு வந்திருக்கு போலுக்க. வெள்ளையம்மா, இன்னைக்கு தலைப்பு செய்தி என்னது? என்னக்கா எதுவும் தெரியாத மாதிரி இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? வாக்கா போவோம். எங்க போனோம்? நம்ம செல்ல தைக்குமாவ. அதான் ராதிகா அவ மாப்பிள்ளை வீட்டுக்கு திரும்பி போயிட்டாளாம்ல. அப்படியா? இது தெரியாதே எனக்கு. இதுக்கு தானே வெள்ளையம்மா உன்னை தேடுதேன். எங்க இருந்தாலும் நீச கொண்டுட்டு பறந்து வந்துருது இல்ல. செல்ல தைக்கு வீட்டுல சத்தம் கேட்கன்னு சொல்லி லேசாதாம எட்டி பார்த்தேன். அவன் மருமகாரி வென போல வந்து மூக்குக்கு நேர கதவட்டாம்னு சாத்திட்டா. மூக்குல பட்டிருந்து கொஞ்சம்னா மூக்குல நல்லா பட்டு செத்து போயிருப்பேன். இந்த பாரு, செல்ல தைக்கு மருமகிட்ட எதையும் வச்சுக்கிடாத. அவ மூஞ்சி மேறையெல்லாம் பியாத்து விட்டுருவா. பார்த்து பதனமா எடுத்து நடந்துக்கோ. சரி வா, செல்ல தைக்கு வீட்டுல என்ன யாதுன்னு பார்த்துட்டு வரும். இது கொழுக்கட்டை வேணும்னு கேட்டியல்ல, அந்தாங்க தின்னுட்டு போங்க. இந்த பாரு, கொழுக்கட்டையோட முக்கியமான விஷயம் போயிட்டு வந்து திங்க. கொழுக்கட்டையோட முக்கியமான விஷயமா? எங்க போதுகன்னு தெரியலையே. 2 சேர்ந்துக்கிட்டு இந்த வெள்ளைமை கிளவி கூட சேராதீங்கன்னு கேக்குவா. எங்க போய் அடி வாங்கிட்டு வர போதும் தெரியல. அடுத்த வீட்டுல என்ன நடக்கு யாது நடக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடலனா மண்டையே கீறிரும் போல இருக்கு. ஏங்க, இன்னைக்கு தாங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 25 பொண்ணாக இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க அம்மா எடுத்துக்கொண்டு தரப்போறா. அதுதான் முக்கியமான சந்தோஷம். அதுக்கு அடுத்தாப்புல உனக்கு சோறு பொங்கி தட்டதுக்கு உன் நாத்து திரும்பி வந்துட்டா. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணனே தெரியல. எடு, என்ன ஓடு, கீழே ஓடு. 25 பொண்ணு நகைக்காக வாயை பொழுதுட்டு நிக்கா. நம்மள கொண்டு போட பார்த்தாள. ஐயா அப்பா, இவ்வளவு நகையும் போட்டா நான் எவ்வளவு அழகா இருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, ஏன் வாயை மூடிட்டு நிக்கிய? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருப்ப. அதுக்குள்ள இந்த மனுஷன் எங்க போனாரு? சரி, எங்க போறாரு? நமக்கு 25 பவுன் தானே முக்கியம். மர்மல அவ்வளவு 2 என்னத்தையா சொன்னாலுங்களா? அந்த வெள்ளையம்மா கிளவியும் இந்த பஞ்சு கிளவி சேர்ந்துலாம் வந்திருக்கு. டேய், நீங்க கிட்ட இருந்தா சரிப்படாது. போய் உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஆமா மர்மல, 2 கிளவிகளும் எப்படிய விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்து பாட கேட்டு உசுரா வாங்கும். நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். சின்ன பொண்ணு, செல்லத்தாய் எங்க? எங்க அத்தையா பேங்க் வர போயிருக்காவோ. பேங்குக்கா? நிறைய தொகை எதுவும் போட்டு வச்சிருக்காளா?
ஓ மாமியாக்காரி இந்த பொண்ணு அது இருக்கட்டும். இந்த ஒன் நாத்த கொண்டு விட்டியே அங்க என்னாச்சு ஏதாச்சு? ஏதோ அடிபடி உண்டா தகராறு உண்டா? பஞ்சு கிழவிக்கு கொழுப்ப பாரு. என் மோ வீட்டுல தகராறு நடத்த இதுக்கு கொண்டாட்டம். நல்லா சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து இருக்கால்வல நடு வீட்டுல நட்ட குத்துற. ஆனை இழைச்சா அடுத்தவனுக்கு கொண்டாட்டமா? அது மாதிரிலாம் இருக்கு ரெண்டு கிழவிகளுக்கும். இருக்கட்டும் ஒரு நாள் வைக்க வேக்காடு ரெண்டுக்கும். ஆத்து கதையை ரெண்டாவது சொல்லுதேன். முதல்ல எங்க அத்தை எதுக்கு பேங்குக்கு போயிருக்காவோன்னு கேட்டேன்ல, அதை முதல்ல சொல்லுதேன். எதுக்கு போயிருக்கா உன் மாமியா? பஞ்சு பாட்டி, வெள்ளையம்மா பாட்டி, உங்க ரெண்டு பேருக்கும் என்ன வயசாகுது இப்போ? எனக்கு 29.75. எனக்கு 27. எதுக்கு சின்ன பொண்ணு வயசெல்லாம் கேட்டு கிடக்க? பஞ்சு பாட்டி, அப்போ உங்களுக்கு தகுதியே கிடையாது. எதுக்கு தகுதி கிடையாது? உங்களுக்கு தான் நான் 30 வயசை தாண்டலையே. 70 வயசு தாண்டின உங்களை மாதிரி ஒருத்தர் வீட்டுல கேட்டு ஒருத்தர் வீட்டுல சொல்லி குவால் மூட்டி அடுத்த வீட்டுல சண்டையை உருவாக்கோவலாம். அவங்களுக்கு எல்லாம் சுவார் பங்கு நேரம் இருக்காது பத்தியா. அதனாலதான் மாசம் 15,000 தாராவலாம். டெய்லி பிரியாணியும் மட்டனும் சிக்கனும் வாங்கி ஹோட்டல்ல தின்னுட்டு அடுத்த வீட்டுல சண்டையை மூட்டி விடலாம்ல. அதுக்குதான் என் மாமியா கழுவி அப்ளை பண்ணதுக்கு பேங்குக்கு போயிருக்கு. மர்மல சரியான பாடுபட்ட ரெண்டு தலை தெரிச்சு ஓடத பத்தியா? பின்ன சும்மா பத்தி சொன்னாங்க, பணம்னா பணமும் வாய பழக்கம்னு. அங்க என் மோவ என்ன பண்ணிட்டு இருக்காளோ? கட்ட மட்டும் அங்க கிடக்கு. உசுரெல்லாம் என் மோவ மேலதான் இருக்கு. எப்படியோ எங்க அண்ணி சொல்லி தந்த மாதிரி மீன் குழம்பு வச்சாச்சு. இன்னும் தின்னு போட்டு என்ன ஆட்டம் ஆட போறாள் தெரியல. ஏமா மத்தவளை எங்க? எடி நீ தானே அவளை மீன் குழம்பு வைக்க சொன்ன. அதான் சட்டி பொட்டி எல்லாம் போட்டு உருட்டிட்டு கிடக்கா. குழம்பு வச்சிட்டு இருக்கான்னு நினைக்கேன். ஏதோ லேச வாசம் வந்த மாதிரி இருக்கு. செய்யட்டுமா? அதுக்கு தானே காத்திருந்தேன். நல்லா செய்யட்டும். 3 நேரம் நல்லா செய்து எடுத்து தரட்டும். நம்மளும் உட்காந்து திம்போம். எடி வேலை சொல்லி செய்யாம ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்ட நல்ல சொகுசா டிவி பாத்துக்கிட்டு அப்படியே காலுக்கு மேல காலை போட்டுட்டு நல்ல சோறை வாங்கி தின்னுட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு பத்தியடி. ஓகோ நல்ல சொகுசு கேக்கு போல இருக்க. அதான் மர்மம் வந்தாச்சுல்ல. நல்ல 3 நேரம் மூக்கு முட்டை தின்னுட்டு நல்ல ரெஸ்ட் எடு. எம்மா அவளை வச்சு செய்யணும்னு சொல்லிட்டே இருந்தோம்ல. ஒரு ஐடியா கிடைச்சிட்டு. என்னடி சொல்லுடி. எம்மா ஓல்டான ஐடியா தான். ஆனா கோல்டான ஐடியா. ஓல்ட் இஸ் கோல்டு. கேள்விப்பட்டிருக்கியா? என்ன தட்டி இங்கிலீஷ்ல தசு புசுன்னு கிடக்க. எம்மா ஐடியா பழசா இருந்தாலும் அதுக்கு மதிப்பு அதிகம். அப்படியேப்பட்ட ஒரு ஐடியாவை தான் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். மருமகாரி எப்பமா மாடிக்கு போவா? எடி நான் என்ன ஜோசியக்காரியா எப்போ மாடிக்கு போவா எப்போ கீழே இறங்குவான்னு? அவ எப்போவாது போவாட்டி இப்பதானே குழம்பு வச்சுட்டு கிடக்கா. போவாம இருப்பாளா? அம்மா கை கால்லாம் அப்படி நோவுதம்மா. எம்மா எப்பா என்ன வலிக்கு. இவ்வளவு நேரம் நல்லதானே கிளவி கிடந்துச்சு. இப்ப என்னாச்சு? எம்மாடியே எப்பாடின்னு கிடக்கு. ஆளை கண்டோன்ன பம்மாத்து பண்ணிட்டு கிடக்கு. கை வலிக்கு கால் வலிக்குன்னு சொல்லி இழுத்துட்டு கிடக்க. இங்க ஒவ்வொரு வீட்லயும் மருமக மாறு மாமியா மாற எப்படி கவனிக்காள்வா? கையில கால்ல தைலத்தை போட்டு தியாச்சி எடுத்து விட்டு எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு தள்ளுவா. இங்கேயும் இருக்காள்வல. இவன் மாமி எங்க கிடக்கான்னு தெரியல. அவளை போட்டு இவங்க வந்து கிடந்துட்டு என்ன பேச்சு பேசுதான்னு. நீ எல்லாம் உடம்பு சரியில்லைன்னு கிடந்தா கூட பச்சை தண்ணி கூட தரதுக்கு யாரும் இருக்க மாட்டாவோன்னு நினைக்கேன். பார்த்து எடுத்து நடந்துக்கோ. ஒழுங்கா இருக்க கிளவியும் இல்லாமலே ஆக்கிருவா இவ. ஒரு வீட்டை 10 வீடு ஆக்கிறதுக்குன்னே வீட்டுக்கு ஒருத்தி கிடக்கா. எடி போறா மாடிக்கு தானே போறா. எடி மாடிக்கு எதுக்கிட்டி போறா? இப்பதானே போறா. அவளை கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே எதுக்கு போறா எவ்வளத்துக்கு போறேன்னு. மாடிக்கு போறா எதுக்கோ போறா. நமக்கு என்ன வந்துச்சு? யாம்டி கோவப்படுறத கேட்க தானே செய்தேன். எம்மா இதான் சரியான நேரமா நம்ம பிளான நிறைவேற்றதுக்கு. வா குருவி இன்னைக்கு நம்ம வச்ச வலையில வந்து சிக்க போகுது. எம்மா ஆடு தானா வந்து சிக்குது. இன்னைக்கு அண்டா நிறைய பிரியாணியை போட்ட வேண்டியதான். மேல போனவ கீழே வரதுக்குள்ள அத போய் எடுத்துட்டு சீக்கிரம் போ. இன்னையோட அந்த ராதிகா சாப்டர் முடிஞ்சு. ஹலோ யார் பேசுது? எம்மா நான் தரகர் தங்கசாமி பேசுறேன். தங்கசாமி அண்ணா பேசுது. உங்க நம்பர் யாரல்ல? அந்த நம்பர் தான் நான் 15 போட்டுறேன். இது புதுசா இருக்கே. எம்மா என்கிட்ட 2 நம்பர் உண்டு. இந்த நம்பரையும் 15 போட்டுக்கோ. சரி என்னாச்சி ஏதாவது தரம் எதுவும் வந்துச்சா? ஆமாமா அதுக்கு தான் போன் போட்டேன். தங்கச்சாமி அண்ணன் தான் போன் போடுதாரு. இந்த ஏதோ தரம் வந்திருக்கு போல இருக்கு. அதுக்கு தான் போன் போட்டேங்காரு. இது என்ன யாதுன்னு விசாரிட்டி. கடவுளே இந்த பொண்ணாதான் அமைஞ்சிரணும்பா. சொல்லுங்க அண்ணாச்சி சொல்லுங்க. ஏமா புஷ்பா உங்க அக்கா எதிர்பார்த்த மாதிரியே நல்ல குடும்பம் நல்ல புள்ள. அதே மாதிரி தொகையும் நகை எல்லாமே உங்க அக்கா கிட்ட மட்டும் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். சரி அண்ணாச்சி நல்ல பிள்ளையா இருக்கணும் முதல்ல. நல்ல பிள்ளை இல்லைன்னா நான் பாப்பனாமா உங்களுக்கு அப்படி ஏற்பாடு பண்ணி தருவேனா? நாளைக்கு உங்க மூஞ்சில முழிக்காண்டாமாமா. இன்னைக்கு நாளையோட போறக்கூடிய விஷயமா காலங்காலத்துக்கு 1000 காலத்து பயிர் அப்படிலாம் நான் செய்ய மாட்டேமா. நல்ல பிள்ளை பாத்துக்கிடுங்க. சரி அண்ணாச்சி சரி. எந்த ஊரு? ஏன் நம்ம பக்கத்து ஊர் தான். இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வரும் பாத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். என்னாச்சி என்னைக்கு பொண்ணு பார்க்க வரலாம்? ஏமா ஞாயிற்றுக்கிழமை போல வாங்க. எல்லாத்துக்கும் லீவா இருக்குங்களா? அந்த நேரம் பார்த்து பொண்ணை பார்த்துட்டு ஓடி வந்துடலாம். ஒரு சாயந்தரம் காணு வரட்டுமா அண்ணாச்சி? ஒரு 4 மணி காணு. சரிம்மா நானும் பொண்ணு வீட்டுல கலந்து ஆலோசிச்சுட்டு உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லுதேமே. சரி அண்ணாச்சி ரொம்ப சந்தோஷம். சரி வைக்கட்டுமா? எதுவா இருந்தாலும் போன் போடுங்க உடனே. நான் சிம்ரன் நம்பருக்கு போன் பட்டேன் இப்பதான். அந்த போன் ரிங் போயிட்டே இருக்கு. அந்த தான் உங்களுக்கு நேரடியாவே போய்ட்டு பேசிடலாம் அப்படின்னு நினைச்சு பேசிட்டேன். என்னாச்சி சிம்ரன் இங்க தான் இருக்கா? நான் சொல்லிடுறேன். சரி அண்ணாச்சி வைக்க. ரொம்ப நல்லது. எடி சிம்ரனே இந்த தங்கசாமி அண்ணாச்சி உனக்குல போன் போட்டாரா? போன் போயிட்டே இருக்கு அப்படி சொல்லி சொன்னாரு. நீ எடுக்கலையாம? இக்க மறந்தாப்ல போன வீட்ல போட்டுட்டு பூட்டிக்கிட்டு அந்தால உங்க வீட்டு தான் வரணும்னு வாரேன். கோயில இடையில பாத்துட்டா. அந்தால கொஞ்ச நேரம்
புஷ்பா, பொண்ணு பார்க்க போகும்போது பூவெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன்னா அப்படியே பொண்ணு பிடிச்சிட்டு வச்சுக்க, டக்கு புக்குன்னு பொண்ணுக்கு பூ வச்சுட்டு வந்துடணும். இக்க பொண்ணை பத்தி ஒண்ணு விசாரிக்காண்டமா. கேட்டி நல்ல பொண்ணு தானே சொல்லுதாரு அந்த மனசே. அவர் நல்ல பொண்ணை தானே பார்த்து கொடுப்பாரு, அதனாலதான் சொல்லுவேன். சரிக்கா, தேவாவிய அப்ப கூட்டிட்டு போவோம்ல, அவனுக்கு பிடிச்சிக்கிட்டா உடனே பூ வச்சிடலாம். கேட்டி என்ன அமைதியா இருக்க? நாத்துவ கொண்டு விட்டுட்டு வந்துச்சியா? விட்டுட்டு வந்தாச்சுக்கா. பாப்போம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குன்னு. இக்க வாழைப்பூ கேட்டல, சந்தைக்கு போயிருந்தேன், அந்தால வாங்கிட்டு வந்தேன். பச்சை மிளகாய் எங்க வீட்டு செடியில பறிச்சதுக்கா. கிராமத்துல இப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்ணு கொடுப்பாவோ வாங்குவாவோ. இதெல்லாம் டவுன்ல எங்க கிடைக்கும்? ஏடி, என் மாமியார வெள்ளையம்மா கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்துச்சா? ஆமாக்கா, நாத்து கதையை பத்தி தோண்டி துருவதுக்கு வந்து நான் தான் ஒரு ட்விஸ்ட் அடிச்சு பேங்க் பக்கம் அனுப்பி விட்டேன். எங்க போய் சுத்திட்டு எங்க வரதோ தெரியல, வந்தவரம் தெரியும். ஏடி, பொண்ணு பார்க்க போகும்போது நான் சொல்லுவேன்னா எல்லாரும் சேர்ந்து தான் போனேன்னடி. ஏக்க எல்லாரும் எதுக்குக்கா? நீங்களும் உங்க அக்காவும் போய் பார்த்துட்டு வாங்க. ஏடி, எந்த ஒரு கஷ்டனாலும் உடனே உங்ககிட்ட தான் ஓடின்னு சொல்லுவேன். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நீங்க தான் உதவுதியா? உங்களோட மேலா நின்னுட்டி உங்களை கூப்பிடாம எப்படி போவேன்? எல்லாரும் தான் சேர்ந்து போனேன். சரியா? சரிக்கா, போயிருவோம், போய் கலக்கிடுவோம். எட்டி எம்மக்கா, பிரச்சனை எதுவும் வந்துடாதுல்ல? எம்மா, பிரச்சனை பண்ணதுக்குனே அர்ச்சனை பண்ணக்கூடிய ஆளுனா என்கிட்டே வா. பிரச்சனை எல்லாம் இனி அவளுக்கு தான். அடியே ராதிகா, இன்னையோட உன் சோழியை முடிச்சு நம்ம வீட்டுக்கு ஒரே அடி அடிக்கிறேன். ஏய், கீழ இருந்து மேல போனவா மேல இருந்து கீழே வருவேல்ல, காலை என்னைக்கு மேல வைப்ப, வச்ச உடனே அப்படியே சறுக்கிட்டு அடிப்ப. சூப்பரா இருக்கும். எடி வாரன்னு நினைக்கும் டி. சரிக்கா, போயிட்டு வரேன். வந்த கையோட கால்ல சுடு தண்ணி ஊத்திட்டு நிக்க. இந்த மனசு வேற வந்திருக்காருக்கோ, தூங்கிட்டு இருக்காரு. சரி, வீட்டுல போனா சீக்கிரம் கொஞ்சம் ஒரு காப்பி போட்டு குடுக்கலாம்ல. அப்படி அதனை கேட்க இல்லட கொஞ்ச நேரம் உட்காந்து கதை விடுவியே. சரி, புறவு பாப்பா. என்னக்கா? நானும் போயிட்டு வரேன், மாட்டுக்கு தண்ணி காட்டணும். எட்டி புஷ்பா, நீ கொடுத்து வச்ச ஆளுடி. உனக்கு சுத்தி இருக்க ஆளுகள்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி பழகுதாவோ. என்னைக்குனாலும் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ முன்னவே நிக்கணும் டி. சரியா? அக்கா, நீனு ஒண்ணுதான் எனக்கு, அவங்களும் ஒண்ணுதாக்கா. எல்லாரும் அக்கா தங்கச்சி தான். நம்ம நாத்து, உனக்கு என்னாச்சு? என்னம்மா இதெல்லாம்? எட்டி வயித்து கலக்கு ஊட்டி. கடவுளே, எட்டி எங்கிட்ட இருந்து வந்தா? எட்டி எங்க இருந்து வந்தா? அதம்மா எனக்கு தெரியல. என்னன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னா. எங்க இருந்தோ பறந்து வந்துட்டாளே படுபாவி. எட்டி இப்ப என்னடி செய்ய? எல்லாமே தலைகள் ஆயிட்ட. தலைகள் ஆவது கூட மாட்டான் அந்த நீலாம்பரி. ஏதாவது செய்யிட்டி. எடி ஏதாவது செய்யி. எடி எங்கிட்டி போற? இப்பதான் ஒரு ட்விஸ்ட் கொடுக்க போறேன் இந்த நீலாம்பரி. என்னடி ட்விஸ்ட் கொடுக்க போற? வந்து பாரு என் புத்திசாலித்தனத்தை. கடவுளே, அடிவயிறு மேல் வயிறு எல்லா வயிறும் சேர்த்து பிடிச்சு கலக்கு கலக்குன்னு கலக்குது. எனக்கு என்ன ஆக போது தெரியலையே. ராதிகா, உனக்கு என்ன ஆச்சு? எம்மாடி என் மர்மோளே, உனக்கு என்னமா ஆச்சு? அம்மா ஐயா, கொஞ்சம் முன்னாலதான் அவன் அம்மா வீட்ல இருந்து தங்க மயில் மாதிரி நடந்து வந்தா. இப்போ தவக்கா மாதிரி தவந்துட்டு கிடக்காளே. என்ன பண்ணு? எங்க அண்ணன் முன்னாடிக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஏன் இப்படி விழுந்து கிடக்கா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? என் கூட பரப்பு மாதிரி நினைச்சேனே. அவளை தள்ளி நின்று கூட சொல்ல மாட்டானே. இப்ப எங்க அண்ணன் வந்து கேப்பா, என் பொண்டாட்டி ஏன் இப்படி கிடக்கா அப்படின்னு. என்ன மேல் சொல்லுவேன் எங்க அண்ணனுக்கு. அம்மாடி மருமோள, ராணி மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கோ, நான் சுவார் மட்டும் கொண்டு வரேன். அதுக்குள்ள எங்க வைமா உளுந்து கிடக்க. எங்க அண்ணனுக்கு கெட்டின பொண்டாட்டி எங்க அண்ணி. எந்திரி அண்ணி எந்திரி, உனக்கா இப்படி ஒரு கதி, உனக்கா இப்படி ஒரு கதி வரணும். உனக்கு முதல்ல நான் உளுந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. நல்ல ஐஸ் இல்லாத விளமீனை வாங்கி நல்ல சுத்தமா கழுவி எல்லா மசாலாவையும் நல்ல பக்குவமா வறுத்து பார்த்து பார்த்து வறுத்துருக்கேன். அதுவும் இல்லாம எங்க அண்ணன் சொல்லிட்டா, மிக்ஸில் அரைச்சா என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது, அதனால அம்மியில அரைச்சி கறி வச்சு கொடுட்டா. உடனே நங்கு நங்கு நங்குன்னு மாங்குன்னு கிடந்து அரைச்சி மண்டையை உடைச்சி அந்த அம்மியே தேஞ்சு போயிருக்கும். அந்த அளவுக்கு மை போல அரைச்சி மீன் குழம்ப வச்சு கொதிச்சுட்டு தான் இருக்கம்மா. அதுக்குள்ள சாப்பிடுனேன். இன்னும் வாரேன்னா எங்க போறேன்னு தெரியல. இப்படி டவக்குன்னு வந்து விழுந்து கிடக்க. ராதிகா, எந்திரிமா எந்திரி. வா, நல்ல சுட சுட சோறு வச்சிருக்கேன், வந்து தின்னு வா. ராதிகா, மெல்ல எந்திரி. அண்ணி, என்னால அங்க இங்க அசைய கூட முடியல அண்ணி. பாவி, அசைய கூட முடியலையா? சின்ன பொண்ணோட வேட்டை ஆரம்பிச்சாச்சு. சொந்தங்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. சொந்தங்களே, வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த வீடியோல பாப்போம் ஆட்டத்தை.